மாடன் மாயாண்டி பாவநாசம் சொரிமுத்து அயனார்னு வச்சுருக்கான் மன்னராட்சியில் கண்டாரோலியமாக வச்சு நாசம் பண்ணி எழுதி வச்சு நாசம் பண்ணியிருக்கான். அங்கேருந்தே பூரா சம்மீன் மன்னர் பூரா வச்சுருக்கான், நாசமாக வச்சுருக்கான்ப்பா. பாவநாசம் தென்காசி குற்றாலம் தென்காசிநாதர் காசி விஸ்வநாதர் வடகாசி தென்காசி கணக்கு வச்சுருக்கான். பூராமே நாசம் பண்ணி வச்சுருக்கான். நீதி அரசரே, என் தாய் தகப்பேன் உச்சியில் உட்காந்துருக்கிய கணக்கு நான் கொடுக்கேன். சிட்டி கிராமத்தில் சோழி முடிச்சிடுவேன். ஒன்று ஒன்றா போய்கிட்டே இருக்கும். போடு மாட்டதுக்கு போவோம், கொட்டு மேலே அடிக்கிறது போவோம், வேட்டு போடுவான். அதெல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கணும். முப்படை இராணுவம் உள்ள வரையில் சிட்டி கிராமத்தை அடைச்சி அடி 5 விரல் இருக்குது. அதை நீங்கள் கண்ணால் பார்த்துக்கலாம். தாய் தகப்பனே, அம்மா, நீதி அரசரே, முக்கால் சத்தியம். தப்புக்கு மேலே தப்பு செஞ்சு ஓவராக வச்சுருக்கான். அடி 2 கண்ணு சாட்டை அடி கொடுத்த அடி எல்லா இடத்துலையும் இருக்குது. அதில் பார்த்த பார்வையில் அடி ஒவ்வொருத்தனுக்கும் முதுகில் அடி, மூஞ்சில் அடி, வயிற்றில் அடி. அடிக்க வேண்டிய இடம் கீழே 2 அடி கொடுத்துருக்கேன். சோழி முடிஞ்சு போவான். பூரா பத்திரப்பதிவு வெளியில் வென்று அனைத்தும் மோசத்தில் ஓடுதான். உடம்பை அப்படியே குலுக்கி விட்டு போகிறான். நீதி அரசரே, உழைப்பு இல்லாமல் பூமியில் விவசாயம் கொடுத்துருக்கே, உழைச்சி திங்காமல் எழுதி எழுதி மாற்றி விற்கான். ஒரு இடத்த 20 கை 30 கை மாற்றி மாற்றி எழுதி எழுதி அந்த பேப்பரை மாற்றி மாற்றி உருட்டி அடிக்கான். அப்போ அம்மா நம்ம உருட்டி அடித்து போடு கொண்டு போனால் அடி ரணவழி எடுக்கணும்னு அதை நீதி அரசர் முனியப்பங்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். உங்கள்கிட்ட நீதி அரசர்கிட்டே ஒப்படைச்சிட்டேன். கணக்கு தமிழ்நாடு முழுவதும் எடுத்தாச்சு. இன்னும் அடி கொடுக்குறதேன். போவையில் இங்கேருந்து கிழக்க போய் சுற்றி மேற்க இருக்க எல்லாம் சுற்றி போவையில் கிராம சிட்டியிலெல்லாம் மீச்சு விட்டாச்சு. ஒன்று ஒன்று சுடுகாடு போய்கிட்டு இருக்கு. முக்கால் சத்தியம். நீதி அரசரே, முக்கால் சத்தியம்.